புதுடில்லியில் நடந்த தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா, ராஜஸ்தான் உள்ளிட்ட 12 மாநிலங்களைச் சேர்ந்த சிலம்ப வீரர்கள் பங்கேற்றனர். தமிழகத்திலிருந்து பல்வேறு சிலம்ப குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். எண்ணூரைச் சேர்ந்த ஆசான் துரை, வீர சிலம்ப குழுவைச் சேர்ந்த வீரர்கள் ஒற்றைக் கொம்பு, இரட்டைக் கொம்பு, தொடுமுறை, வாள்வீச்சு உள்ளிட்ட பிரிவுகளில் 15 தங்கம், 5 வெள்ளி, 5 வெண்கல பதக்கங்களை வென்றனர். தமிழ்நாடு சேர்ந்து 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த மேட்சுக்கு வந்தாங்க. அதுல எங்க கிளாஸை சார்ந்து 25 பேர் நாங்க போனோம். அதுல நிறைய ஏஜ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ்ல இருந்து நிறைய ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணோம். அதாவது ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, மான் கொம்பு, வாள்வீச்சு, வேல்வீச்சு, சுருள்வாள், தொடுமுறைன்ற ஃபைட்ன்ற நிறைய ஈவெண்ட்ல கலந்துட்டு எங்க கிளாஸை சார்ந்து 15 கோல்டும் 5 சில்வரும் 5 பிரான்ஸும் நாங்க வின் பண்ணோம். இது எங்களுக்கு ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்கு. இதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண எங்க கோச் ஆகாஷ் அவர்களையும் முகமது அல்ஃபிரதோஸ் அவர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். கவர்மெண்ட் சைட்ல இருந்து இது வரைக்கும் கடந்த வருடங்கள்ல ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. அதுலதான் 3% இடஒதுக்கீடு சிலம்பத்துக்கு கொடுத்தாங்க. பட் அந்த 3% இடஒதுக்கீடு ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணப்படலை. அதுதான் எங்களோட பெரிய வருத்தம். நிறைய மேல இருந்து நிறைய பண்றாங்க, பட் அது ப்ராப்பரா டிஸ்ட்ரிபியூட் ஆகல. இங்க பல சங்கங்களா பிரிஞ்சு கிடக்குது. அந்த சங்கங்கள் எல்லாம் கவர்மெண்டோட ஒற்றை தலைமையா எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா மட்டும்தான் கரெக்டான வழியில இது எல்லாமே ப்ராப்பரா போய் மாணவர்களுக்கான சப்போர்ட் அடுத்த லெவல் அவங்க காலேஜ், ஸ்கூல், எஜுகேஷன் ரீதியாகவும் சரி, அவங்களோட வேலை வாய்ப்பும் சரி, எல்லாமே ஒன்னா சேரும். இல்லைன்னா ரொம்ப பிரிஞ்சு ப்ராப்பரா போகாம இன்னைக்கு வரைக்கும் அது ப்ராப்பரா நடைமுறையில இல்லை. சிலம்பத்துக்கு ஒற்றை தலைமையா ஒரு சங்கங்கள் அது கவர்மெண்ட் கீழே நடத்தி அவங்களோட வழிகாட்டுதல் படி நடத்தணும். இங்க இருக்கிற ஸ்போர்ட்ஸுக்கு அவங்களுக்கான மாணவர்கள், கடின உழைப்போ இருக்கிற மாணவர்களுக்கான அங்கீகாரம் பெறப்படணும். அது மட்டும் இல்லாம எண்ணூர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கிரவுண்டுன்னு கிடையாது. ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்னு, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதுக்கு எங்களுக்கு இங்க ஸ்போர்ட்ஸ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேடியமோ இல்லைன்னா ஒரு கிரவுண்டோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நாங்க இது வரைக்குமே எட்டூர் கிராமத்தின் உலகை காத்தம்மன் கோயில்ல தான் எங்களுக்கு இடம் கொடுத்து அங்கதான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கடந்த 8 வருஷமாவே. இது மாதிரி இன்னும் அவங்களா கொடுத்தா இன்னும் நிறைய மாணவர்கள் இங்க 150 மாணவர்கள் நம்ம எட்டூர் கிராமத்தின் சார்பாக பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் அவங்க ஸ்டேடியமோ இல்ல ஏதாவது ஒரு கிரவுண்ட் நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்க நிறைய கேம்ஸ், நம்மளது சிலம்பம் மட்டும் இல்லாம ஃபுட்பால் சொல்லிட்டு ஃபுட்பால், கட்கா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ், கேலோ இந்தியா கேம்ஸ்ல எல்லாம் இருக்கு. இந்த கேம்ஸும் நம்ம மாணவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எல்லாம் பெரிய அளவிலான இருக்கு. பட் எங்களுக்கு பண்ணக்கூடிய இட வசதி எங்களுக்கு கிடையாது. அதனாலயே எங்களால நிறைய பண்ண முடியாம இருக்கு. அதுக்கு எண்ணூர்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கிரவுண்ட்ஸோ இல்லைன்னா ஸ்டேடியமோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்.